ஹாய் நண்பா, இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெக் தான் வந்திருக்கிறேன். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொர்ஷாகத்தில் மதஷாக்கு பக்கத்தில், இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் பொர்ஷாகத்தில் ஜாக்கி ஷோரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் ஷாப் நம்பர் 7 தான் இந்த கடையோட ஷாப்பு. இங்கே கரண்ட்டாக என்ன ஃபேமஸ்ன்ற பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ட்ரெண்ட் ஆகினுக்கிற எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே மோர் ஓவர் கேஜெட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்போம். என்ன பெஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குன்றதை மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் பிரதர், உங்கள் நேமு, இந்த ஷாப் எங்கே இருக்குது, என்ன டைமிங்கில் ஓப்பன் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ என் பேர் சாகு. நம்ம ஸ்டோர் பேர் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டெக் ஃபுல்லாகவே ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு ஃபேமஸ். அண்ட் செகண்ட்லி நம்ம ஷோ டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10:30 to நைட் 9 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுறேன். ஸ்டோருக்கு பொஷ்வாகம் ஹை ரோடில் மேக்ஸ் ஷோரூமுக்கு அப்படியே அடுத்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா 7வது கடை நம்மளது தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஜாக்கி ஷோரூம் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கேஇ இருக்குது, கேஇக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பொஷ்வாகம் ஹை ரோடு தான் லேண்ட்மார்க். உங்கள் கடையில் கேஜெட்ஸ், இவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கரண்ட்டாக என்ன ஸ்பெஷல் இங்கே ஆக்சுவலி? ப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 years பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் வாட்சஸில் டாப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ சைடில் வந்து கேஜெட்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக மார்க்கெட்டில் என்ன புது கேஜெட் வருது அப்படின்னு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ரொட்டேட் ஆகும். ஸோ யூனிக்கான கேஜெட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்டேட்டடாக இருப்பீங்க. ஸோ நானே பர்சனலாக பார்த்துக்கிறேன், நிறைய புது கேஜெட்ஸ் மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லாதது உங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு, இந்த கார் ஸ்பீக்கர்ன்ட்டு. அது எங்கேயுமே நான் பார்க்கல, உங்கள் கடையில் தான் பார்த்தேன். என்ன ஸ்பெஷல் அதில்? ஒன்றுமே இல்லை ப்ரோ, கார் மாடலில் உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். அண்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு டாய் வெர்ஷனில் கொடுக்கறதுனால குவாலிட்டி ஏதாவது கம்மியாக இருக்கும், சைனா பொருள் நினச்சி இது பண்ணாதீங்க. அதுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும், நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்துட்டாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே காப்பி ப்ராடக்ட் சேல் பண்ணி நான் 5 years இந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல பொருள் தரேன் அப்படின்றதுனால தான் சர்வைவ் பண்ணுறேன். ஒரு காப்பி பொருள் ஒரு 100 ரூபாய்க்கு விற்றுமா, நாளைக்கு அது ரிப்பேர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக யாருமே எனக்கு கடை நடத்த விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு அந்த ஏற்ற குவாலிட்டி கொடுக்கறதுனால தான் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கோம். சஸ்டைனபிளாக காப்பி ப்ராடக்ட்ஸே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த குவாலிட்டி இது ப்ரைஸை பற்றிலாம் சொன்னதுனால எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மலாக இந்த ஐ வாட்சஸ் காப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 to 600 700 அந்த ரேஞ்சில் தான் நிறைய விற்கிறாங்க. ஸோ உங்கள் கடையிலுமே வந்து நார்மல் பேசிக்காக ஸ்டார்ட் ஆகிற வாட்சஸுமே இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸில் 100 ரூபா குத்து ஒரு பொருள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 ரூபா குத்துனா ஒரு வாட்ச் வாங்குறேன்னா அது என்னால் அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? 100 ரூபான்றதுனால ஒரு நாள் தாண்டா வரும் அப்படின்னு ஏதாவது ஆகுமா, இல்லை என்னால் வந்து ஒரு டெம்பரரி வெர்ஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா? நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க தேவை ப்ரோ. சிம்பிள் கான்செப்ட், கொடுக்குற காசுக்கு பொருள் வர்த்தா இருக்கும். 100 ரூபாய்க்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரும். இதை நான் வந்து ஜட்மெண்டலாக சொல்ல, இதுதான் ஃபேக்ட். 100 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1 month 2 month தான் மேக்ஸிமம் லைஃபே. பட் அதே பொருள் 1000 ரூபாய்க்கும் பண்ணி தராங்க சைனால. அது பொருள் 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது அது ஒரு 6 to 8 months வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். ஸோ காப்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 2500 வாங்குறீங்கன்னா ஒரு 8 to 10 months நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதுக்குமே வந்து வாரண்டி இல்லை. ஸோ நான் வந்து இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நான் விற்கிறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்வேன். கண்டிப்பாக வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோலாம் நான் வந்து 1300 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் 1 year மேலே கண்டிப்பாக தாங்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா பொருள் லைஃப் சூப்பராக வரும். டெஃபினெட்லி வாரண்டி இல்லை, அதனால நம்பி வாங்குறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் அட் த சேம் டைம் இவ்வளோ வருஷமாக விற்றுட்ருக்கோம், இவ்வளோ சர்வைவபிளாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் நீங்கள் 20-25,000 ஒர்த் உள்ள ஒரு ப்ராடக்டோட ரெப்ளிகா யூஸ் பண்ணுறீங்க. அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வர்த்து. நீங்கள் வந்து இது 100 ரூபா வாட்ச் 300 ரூபா வாட்ச்னு பார்க்காம 90,000 rupees வாட்சோட லுக் லைக் வாட்ச் 300 ரூபாய்க்கு தராங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஒர்த் இட். இதெல்லாமே ஓகே. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில பொருளுக்கு ஒரு 6 months வாரண்டிலாம் தரீங்க. இது வரை வெளில யாருமே தரமாட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்ன பேஸ் அது 6 months? இந்தியன் பிரான்ச்சை சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ. அதாவது மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய இந்தியன் பிரான்ச் உள்ள வருது. இப்போ போட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இந்தியன், பட் தென் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேட் இன் சைனா தான்.
பட் அது எல்லாமே தவிர்த்து மேட் இன் இந்தியான்னு ஆக்சுவலாக ஒரு சில பிராண்ட்லாம் மார்க்கெட்டில் வந்திருக்கு. அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கேற்ற சப்போர்ட் அவங்க எங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ ஒரு பொருள் கொடுக்கும் போது அதுக்கு மினிமம் 6 மாதம் வாரண்டி கொடுத்தா தான் இந்தியன் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை சிம்பிளாக யோசிச்சு சேம் காப்பியில் என்ன வந்து ஒரு பெரிய பிராண்டோட லுக் லைக் தராங்களோ அதை இவங்க பிராண்டிங் போட்டு தராங்க, வித் வாரண்டி தராங்க. ஸோ அதே தான் நம்ம கஸ்டமருக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக உங்கள் கடையில் என்னென்ன ப்ராடக்ட் இப்போ ரீசெண்டாக வந்ததோ கேமராவை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஸ்மார்ட் பிரேஸ்லெட் இருக்கு. ஏர்பாட்ஸ் வந்து ஜஸ்ட் 250 ருபீஸ்லேருந்து இருக்கு. நெக் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 நெக் பேண்ட் 500 ரூபாய்க்கு இருக்கு. அண்ட் அடுத்தது ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 400 ருபீஸ்லேருந்து இருக்கு, 4000 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. அண்ட் கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த வீடியோ திருப்பி எடுத்தா கூட வேற ஏதாவது புதுசாக கேஜெட் சொல்லுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு எங்ககிட்ட அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி வந்திருக்கு. வெறும் 1200 ரூபாய்க்கு 360 டிகிரி சிசிடிவி எங்கேயா கிடைச்சதுன்னா என்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிட்டு போங்க இந்த ப்ரைஸுக்கு. அண்ட் செகண்ட்லி ட்ரோன்ஸ் இருக்கு, கார் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட ஃபேன்ஸ் இருக்கு, ஸ்ட்ராப்ஸ்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் ஆஃபர்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. டிஸ்பிளே ஏர்பாட்ஸ்ல இந்த டாப் வேரியன்ட் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த 1 வீக் மட்டும் தான் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்த உடனே வந்தீங்கன்னா யூல் பி த ஃபர்ஸ்ட் டு பை இட். சூப்பர் ப்ரோ. எல்லாம் ஓகே. இந்த ஆஃபர் அதெல்லாம் சொன்னப்போ டிஸ்கவுண்ட்டு இல்லை ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவீங்களா ப்ரோ? ஆக்சுவலி இப்போ உங்களோட சேனலுக்கு வேணா ஒரு ஆஃபர் பண்ணிடலாம் ப்ரோ. நீங்கள் லைக் எப்படி சொல்கிறது, ஆஃபர் அப்படின்னா நம்ம கடை எப்போவுமே போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும், ஆஃபர் நான் தனியாக தர தேவையில்ல, என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட சேனலுக்கு வேணா ஒரு ஆஃபர் தரலாம் ப்ரோ. ஒன்றுமே இல்லை, ஸ்டோருக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணால் போதும், ஒரு ஏர்பாட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் ப்ரோ. சீரியஸாக ப்ரோ? ஒரு ஏர்பாட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் ப்ரோ. 1000 ருபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணால் போதும். வெறும் 1000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ஏர்பாட்ஸ் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போகலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இது கொடுத்தது தேங்க்யூ. எவ்வளோ கேஜெட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு மினிமம்லேருந்து எல்லாமே ஹை எண்ட் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக 10 ரூபாய்க்கு இருக்கிற இந்த ட்ரோனுமே இருக்குது, 4Kல ட்ரோனுமே இருக்குது, கார் ஸ்பீக்கர் இருக்குது, 360 டிகிரி உங்களுக்கு கேமராவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸும் சரி, குவாலிட்டியும் சரி, இவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.